Hello friends, welcome to TechG Solar Electronics. Friends, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க் பார்க்கலாம். சும்மா ஜஸ்ட் வீட்டிலே வந்துட்டு எப்படி வந்து பவர் பேங்க் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேங்கோட மாடியூலில் சரிங்களா, இது 3.7 வோல்ட்டோட ரீசார்ஜபிள் 1865 பேட்டரியோட ரீசார்ஜபிள் பவர் பேங்க்கு. அதுக்கப்புறம் வந்து ஹோல்ட்ரு, எல்லாமே பேரலில் இருக்கிற ஹோல்ட்ரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இது கூட வந்து நான் 4 பேட்ரி எடுத்துக்கிறேன் சரிங்களா. இப்போ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இதனால் என்னென்ன யூசேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராவலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. கரண்ட் இல்லை, அந்த டைமில் சார்ஜ் இல்லை, மொபைலில் சார்ஜ் இல்லை, இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வரும், ஸோ அந்த டைமில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே இந்த விஷயத்துக்கு வந்து எல்லாமே தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி மட்டும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், நீங்கள் கடைசி மட்டும் பார்த்தா தான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ புரியும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். தென் அதேமாரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போடலாம் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹோல்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளஸ்ஸு தான் சரிங்களா. இது ஃபுல்லாக மைனஸு. ஸோ ஃபஸ்ட் எத்தனை வந்து நான் வந்து பேட்ரி ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஃபஸ்ட் எத்தனை வந்து இது கூட வந்து இது இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்து சால்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து பார்த்து சால்ட்ரிங் பண்ணுங்கள். மாற்றி சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா இந்த போர்டு வந்து சர்க்யூட் போர்டு வந்துட்டு கரப்டட் ஆகிடும், ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இது சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து பி மைனஸு சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது பி மைனஸு. 1 செகண்ட் சரியா, இது வந்து பி மைனஸ். இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பி மைனஸ்னு. இது வந்து பி ப்ளஸ்ஸு. நீங்கள் அப்படியே திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இது வந்து பேட்ரி ப்ளஸ்ஸு, இது வந்து பேட்ரி மைனஸ்ஸு சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது சால்டிங் பண்ணிக்கலாம். சால்டிங் பண்ணிட்ட பிறகு பேட்ரி வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் காட்டிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கஷ்டமே கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது சரிங்களா. நம்ம சால்டிங் மட்டும் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பேட்டரியோட பாசிட்டிவில் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. பேட்டரியோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே வருது. ஸோ அதனால் வந்து இந்த பேட்டரியோட பாசிட்டிவில் வந்து நான் ரெட் கலர் ஒயரை கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போர்ட்டில் கொடுத்துட்றேன் சரிங்களா. இந்த பேட்ரி டெர்மினலில் மைனஸில் கொடுத்துட்றேன். எக்காரணை கொண்ட பேட்ரி போட்டு நீங்கள் சால்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஹேண்டில் ஆகுது. ஸோ அந்த டைமில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இப்போ பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒயர்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு பேட்ரி போடுங்க சரிங்களா. ப்ளஸில் வந்து ப்ளஸ் கொடுத்தாச்சு, மைனஸில் வந்து மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பேட்ரி வந்து போடுறேன். நான் இந்த இதில் இருக்க பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி வந்துட்டு ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும், இது வந்து பாசிட்டிவ் சரிங்களா. இதில் வந்து உங்களுக்கு நார்மலாக தெரியும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து சில பேட்டரியில் கொடுத்துருப்பாங்க, சில பேட்டரியில் தந்துருக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த கழுத்து பகுதியில் இருக்கிறது வந்துட்டு ப்ளஸ்ஸு, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது வந்து மைனஸ். இதோட ஈஸியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பே இருக்காது, ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பேட்டரி ப்ளஸ்ஸு மைனஸ் எதுன்னு. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியும், நான் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நான்
இதுக்கே நான் 4 பேட்டரி போட்டிருக்கேன்னா, சரி உங்களுக்கு இது பார்வையாக இருக்கும் சொல்லிட்டு தான் அந்த 4 பேட்டரி போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க 81% வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டுது. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா என்னென்ன சார்ஜ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மொபைல் சார்ஜ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா 81 சார்ஜ் தெரியல நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ தெரியும் நினைக்கிறேன் 81%. ஏன்னா வந்து இப்போ ஆன் பண்ண உடனே வந்துட்டு இந்த ப்ளூ லைட் எரியும். ஒரு 3-4 செகண்டில் 5 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ லைட்டு போயிடும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதுமாரி வந்து லைட் எரியாது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஆனில் தான் இருக்கும். இப்போ 81% வந்து உங்களுக்கு சார்ஜ் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து இதை வந்து நான் சார்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டோட அந்த சார்ஜை தான் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் சார்ஜ் ஏறுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து அவுட்புட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு 2.1 ஆம்ப் வந்துட்டு சார்ஜ் ஏறிட்டுருக்கு. பாருங்கள், இது சரியாக தெரிய மாட்டேங்குது. தெரியும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இன்புட் அண்ட் அவுட்புட் காட்டுது இல்லையா? 5 வோல்ட்டு 2.1 ஆம்ப்ஸ் வந்துட்டு சார்ஜ் இது உங்களுக்கு வந்து சார்ஜ் ஏறும், ப்ளஸ் வந்து சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும். அதேமாதிரி 5 வோல்ட்டு 1 ஆம்பியர் வந்து சார்ஜ் வந்துட்டு இந்த சைடில் இருக்கிற போர்ட்லேருந்து உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். சரிங்களா? இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் இது. சரிங்களா? நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கன்னா போகிறீங்க, இல்லை சார்ஜ் போடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுமாரி வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட்டில் வந்துட்டு சார்ஜ் ஏற்ற முடியுமா பார்த்துடலாம். ஒன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுனா இந்த க்ளூ கம்மில் வச்சு ஃபஸ்ட் நம்ம இது வந்து ஒட்டிக்கலாம். இதுமாரி ஒட்டிப்போம். சரிங்களா? இதை ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வயரை வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பொருள் மட்டும் தான் வாங்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? நீங்கள் பொருள் கரெக்டாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டிலே நீங்கள் வந்து உங்கள் ஓனாக நீங்கள் செஞ்சுக்கலாம். வெஸ்ட்டு 500 ரூபா 1000 ரூபா நம்ம செலவு பண்ணிவிட்டு பவர் பேங்க் வாங்கணும்னு தேவை கிடையாது. நல்லா இடுக்கமாக நல்லா வந்துட்டு கம் போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு மூவ் ஆகாது, இல்லைன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்ளூ கம் பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வயரை கட் பண்ணிடலாம். சால்டரிங் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப இது ஈஸியான விஷயந்தான் இது. சரிங்களா? நம்ம வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம செஞ்சோன்னா நம்ம தேவையில்லாமல் வந்து 800 900 நம்ம கொடுத்து நம்ம வந்துட்டு காசை வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். $800 நீங்கள் 900 கொடுத்தா கூட நீங்கள் வந்துட்டு இதுமாரி வந்துட்டு சூப்பரான நீங்கள் ஓன் யூஸில் செய்கிறதோட அந்த பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்துட்டு ஃபவரான பேட்டரியும் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து சீட் பண்ணுவாங்க. இதுமாதிரி 20,000 mAh 30,000 mAh சொல்லிட்டு சீட் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜே நிற்காது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து 2 சைடும் சால்டரிங் பண்ணிட்டோம். பேட்டரிக்கு ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பேட்டரி போட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம
நான் ஃபஸ்ட்டு 2 பேட்ரி போட்டுக்கிறேன். 2 பேட்ரி போட்டு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு அது வந்து நம்பர் மட்டும் சரியாக தெரியாது. இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? 82% இருக்குது 2 பேட்ரிக்கு. இப்போ நான் இது வந்து 3வது பேட்ரி போடுறேன். மூணாவது பேட்டரிலாம் 82% தான் இருக்குது. நான் 4வது பேட்ரி போடுறேன். நான் 82% அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து சார்ஜ் எப்படி ஏற்றுதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சார்ஜ் போட்டு பார்த்துடலாம். ஏன்னா இப்போ பாருங்கள், சார்ஜ் ஏறிட்டு இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்துட்டு இப்போ சார்ஜ் போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து இதில் வந்து எப்படி வந்துட்டு பவர் பேங்கை யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து எமர்ஜென்சி லைட்டை வந்து நம்ம சார்ஜ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துடலாம் எமர்ஜென்சி லைட்டில். உங்களுக்கு பார்த்து தெரியும் நினைக்கிறேன். இப்போ லைட் எரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எமர்ஜென்சியோட ரிவ்யூ வேணும்னா கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதில் லிங்க் தரேன். அதில் நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் ஐ பட்டன்லேயும் நான் லிங்க் தரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஹாப்பி பொங்கல் எல்லாருக்குமே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி வந்து நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Bye friends. Thank you very much.